குட் மார்னிங். இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 48:18 உங்களுக்கு ஆதாரமாக கொடுக்கிறேன். உன் சமாதானம் நதியை போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலையை போலவும் இருக்கும். கிறிஸ்தவ ஜீவியத்தில் சமாதானம் ரொம்ப அவசியம். கர்த்தர் பாருங்க, சமாதானத்தை எப்படி கொடுக்குறாரா? நதியை போல. அப்போ நதி பாருங்க, அது அந்த ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருந்தால் தான் அதுக்கு பேரே ரிவர். அப்போ அந்த ரிவருக்கு அந்த ஃப்ளோ எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போகும் பார்த்துருக்கீங்களா? இல்லையா? வளைஞ்சு நெளிஞ்சு போய்கொண்டே இருக்கும். எவ்வளோ தண்ணி வந்தாலும் அந்த ரிவர் அந்த தண்ணியை எடுத்து செல்ல முடியும். அதுபோல் உங்களுடைய ஜீவியத்தில் வர்ற நாட்களில் கர்த்தர் நதியை போல அப்படியே சமாதானம், கசப்பு இருக்கலாம், வேதனை இருக்கலாம், பயம் இருக்கலாம், அதை நீக்கிட்டு கர்த்தர் என்ன பண்ணுறார்? அந்த சமாதானத்தை கொடுக்குறார். சமாதானம் வர்ற இடத்துல நீ செழிப்பை பார்க்க முடியும். சமாதானம் இருக்கிற இடத்துல நீ தைரியமாக இருப்ப. சமாதானமாக நீ ஜீவிக்கும் பொழுது அங்கே முன்னேற்றத்தை பார்க்க முடியும். சமாதானத்தில் தான் அங்கே கர்த்தர் தாபரிக்கிறார். ஆமென். ரெண்டாவது, உன்னுடைய நீதி கடல் அலைகளை போல இருக்கும். கடல் அலைகளை எவனாவது போய் நிறுத்த முடியுமா? அது கரெக்டாக அந்த டைமிங்க்கு அந்த அலை ஃபோர்ஸை வந்து காமிக்கும். இல்லையா? உங்களுக்கும் எனக்கும் கிறிஸ்தவத்தில் நம்பிக்கையாக இருக்கிற, விசுவாசமாக இருக்கிற ஒவ்வொருக்கும் சொல்கிறேன் நான், உங்களுக்கு நியாயம் நடக்கலையே நினச்சிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய நியாயம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கும். யாரும் தடுக்க முடியாது. ரெண்டு விஷயம் இந்த காலையில். ஒன்று ஃப்ளோ, எது சமாதானம் ஃப்ளோ ஆக போகுது. ரெண்டாவது, உங்களுக்கு வர வேண்டிய நியாயம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக நிற்க போகுது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். காட் பிளஸ் யூ.